இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லீவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கட் பண்ணியாச்சு. இது ஒரு நார்மல் ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவை அதில் உள்ள மாதிரி, அதாவது ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. உள்வளைவு வந்து நிறைய பேருக்கு உள்வளைவு தான் ரொம்ப டவுட்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு 2.5 ஒரு மார்க்கு, இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 கேப்புக்கும் நடுவில் ஒரு 1/2 இன்ச் ஒரு டாட் வச்சு, அதாவது இந்த 2 கிளாத்தில் மட்டும் முன்னாடி இருக்கிற 2 கிளாத் மட்டும் அதில் டாட் வச்சு இப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக, அதாவது இந்த இடத்துல தொடங்கி இந்த வளைவு வந்து ஒரு டைரெக்ஷனாகவே போகணும். கரெக்டாக இந்த மணி வளைவு மணி, அதாவது வச்சு தைக்கும் போது இந்த இடம் வந்து சரியாக வர்ற மாதிரியே இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த 1/2 இன்ச்சு கேப் இருக்கிறது. ஸோ இப்படி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கிட்டக்க பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டைரெக்ஷனில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லீவு ரொம்ப அழகாக இருக்கும்.